இன்னைக்கு நமக்கு தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன யாராவது சொல்ல முடியுமா? ஓகே, இது நம்ம எந்த மாதத்துக்குள்ள என்ட்ரு ஆகிருக்கோம்? ஓகே, டிசம்பருக்குள்ள நம்ம நுழைஞ்சிருக்கோம். எந்த பண்டிகை வரும் இந்த மாதத்தில்? கிறிஸ்மஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, அப்போது டிசம்பர் முதல் வாரத்தை நம்ம எப்படி கொண்டாடுவோம்? யாராவது சொல்ல முடியுமா? வெரி குட். ஸோ நம்ம அட்வென்ட், நான் இப்போ ஸ்கூலில் வேலைக்கு செய்கிறதுனால நிறைய கேள்வி கேட்பேன், கொஞ்சம் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, ஓகே. ஸோ இருக்கும் அட்வென்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அட்வென்ட் சண்டே அப்படின்னு ஒரு 4 வாரத்தை நம்ம ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நம்ம ஆசரிக்கிறோம். அட்வென்ட் ஞாயிறு அப்படின்னு இன்னிலிருந்து நமக்கு ஆரம்பிக்குது. இது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா லத்தீன் மொழியில் இதுக்கு அர்த்தம் வருகை. ஆண்டுடைய வருகை இன்னும் 4 வாரத்தில் நம்ம கொண்டாட இருக்கிறோம். அதுக்காக தான் திருச்சபை மூப்பர்கள் ஆதி தகப்பன்மார் நமக்கு இதை நியமிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, எப்படி ஒரு ஈஸ்டர் பண்டிகைக்கு முன்பாக 40 நாள் ஆண்டுடைய சமூகத்தை உபவாசித்து நம்ம ஆயத்தம் பண்ணுறோம், அதே மாதிரி அட்வென்ட் காலங்கள்லேயும் ஆண்டுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஏற்படுத்தியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 6ஆவது நூற்றாண்டிலிருந்து இதை பின்பற்றிட்டு வராங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம அதனால் இந்த காலங்களில் கிறிஸ்மஸ் நிறைய சர்ச்சில் வீடுகளெல்லாம் நம்ம ஸ்டார் போட ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம ஆயத்தங்கள் செய்வோம். பட் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் இதுக்கு நம்ம ஆயத்தம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு நம்ம கொடுக்கப்பட்ட தலைப்பு பார்த்திங்கன்னா நற்செய்தியை கொண்டாடுதல். நற்செய்தியை கொண்டாடுதல். ஸோ நற்செய்தி கொண்டாடுதல் இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆதாரமாக கொடுக்கப்பட்ட வசனம் யாராவது ஒருவர் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அவர் தம்முடைய அடிமையும் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார். ஓகே, இது லூக்கா எழுதின சுவிசேஷத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எழுதினது யாரு? டாக்டர் லூக்கா, கரெக்டாக சொன்னாங்க. இவர் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா சுவிசேஷமும் இயேசுவோடு வாழ்ந்த சீடர்கள் கூட இருந்தவங்களால எழுதப்பட்டது. நான் லூக்கா சுவிசேஷம் மாத்திரம் இயேசுவை நேரில் பார்க்காத ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவர் ஒரு மருத்துவர், அவர் தான் லூக்கா. ஸோ இவர் எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா, இயேசுவோடு வாழ்ந்த அவருடைய சீஷர்கள், சிறப்பாக சொல்லணும்னா பவுலை சொல்கிறோம், பவுலோட ஊழியத்தில் சேர்ந்து ஊழியம் செஞ்சவர். அதை நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்குறோம். ஸோ பவுல் மற்றும் மற்ற அப்போஸ்தலர்களோட அவங்களுடைய அனுபவங்களை கேட்டு ஆண்டவர் செய்த காரியங்கள்லாம் கேட்டு எழுதியிருக்கிறத பார்க்குறோம். இவர் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இருக்கிற சிரியா தேசம், அந்த காலத்தில் டர்க்கியா அந்த பகுதி இருந்துச்சு. அதில் அன்டியோக்கியன் அப்படிங்கிற ஒரு பட்டணத்திலிருந்து வருகிற ஒரு நபராக இருக்கிறாரு. ஸோ பவுலோடு சேர்ந்து ஊழியம் பண்ணியிருக்கிறாரு. இது யாருக்கு எழுதுகிறாருன்னா, முதல் அதிகாரத்தில் நம்ம பார்த்தா தெரியும், தியோபேலுவே. முதல் வசனத்தில் மகா கணம் பொருந்திய தியோபேலுவே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் தியோபேலு அப்படின்னு இருக்கு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா யாருன்னா, ஒரு கணம் பொருந்திய ஒரு நபர், அது ஒரு வெல்தி மேன் வித் சொசைட்டி ஸ்டாண்டிங், அதாவது அந்த சமூகத்தில் மிகவும் ஒரு மதிப்பு தக்க ஒரு நபராக இருக்கிறவர், ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிற ஒரு நபருக்கு எழுதுகிறார். ஸோ இதில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ இந்த உள்ள வசனங்களுக்குள்ள போக போகிறோம். நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மற்ற சுவிசேஷத்தில் சொல்லப்படாத நிறைய காரியங்களை ரொம்ப ஒரு இங்கிலீஷில் சொல்லணும்னா ட்ரமாட்டிக்காக நிறைய விஷயங்களை அவர் சொல்லுவார். அது ஏன் அப்படின்னா, மேபி அந்த யாருக்கு நடந்துச்சு அவங்ககிட்டே டைரெக்டாக இவர் பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வாசிக்க போகிறது, இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பாடமும் அதுதான். அந்த மரியாதை கீதம் அதை நம்ம வாசிக்க போகிறோம். எப்படி தேவதூதன் மரியாதை தரிசனமானது, அது பிறகு என்னென்ன நடந்துச்சு, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒவ்வொரு டீட்டெயிலாக ஒவ்வொரு காரியங்களும் அவர் எழுதியிருக்காரு. மற்ற சுவிசேஷத்தில் அது இருக்காது. ஸோ என்ன சொல்கிறாங்க, மேபி அவர் மேரிட்டையே, இயேசுவின் தாயாகிய மரியாதையே அவர் அதை கேட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவரோடு இருந்த மேபி அந்த பக்கத்து வீட்டில் வாழ்ந்தவங்க இப்படிப்பட்ட யாருக்கூடையாவது அவர் டைரெக்டாக பேசி இந்த காரியங்களை எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இது லூக்காஸ் எழுதின சுவிசேஷத்தை பற்றின ஒரு சின்ன என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம், மரியாள் யோசேப்புக்கு
நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காரியம் தான், நிச்சயிக்கப்படுறாங்க. இது எந்த பட்டணத்தில் நடக்குது யாராவது சொல்ல முடியுமா? இஸ்ரேலில் எந்த பட்டணத்தில் நடக்குது? இதை பார்த்தீங்கன்னா நாசரேத்திலிருந்து நன்மை வருமோ அப்படின்னு கூட ஒரு இது இருக்குது. ஸோ நாசரேத் அப்படிங்கிற ஒரு பட்டணம் நடக்குது. ஓகே, நாசரேத்து எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். பட் பைபிளில் சொல்லியிருக்கிற நாசரேத் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம இஸ்ரேல் தேசத்தை எடுக்கும்போது ரெண்டாக பிரிக்கலாம், வடக்கு தென்பகுதி அப்படின்னு. நாசரேத்து எங்கே இருக்குன்னா வடக்கு பகுதியில் கலிலேயா கடல், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது வந்து ஒரு பெரிய ஏரி. நான் ஒரு தடவை அதில் போகிற சான்ஸ் கிடச்சிச்சு, காட்ஸ் கிரேஸ். அது ஒரு பெரிய ஏரி, என்னென்னா மறுக்கரையே தெரியாது, ஒரு கடல் மாதிரி இருக்கும். அதனால தான் அதை அவங்க கடல்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற ஒரே ஃப்ரெஷ் வாட்டர் லேக் அதான். மற்ற எல்லாமே உப்பு தண்ணி சகக்கடல்னு நம்ம பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உப்பு அப்படி தான் இருக்கும். விவசாயம் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஆனால் கலிலேயா இந்த ஏரி மட்டும்தான், இந்த கடல் மட்டும்தான் விவசாயத்துக்கு அவங்களால யூஸ் பண்ண முடியும். அந்த லெவலுக்கு ரொம்ப பெருசு. ஸோ இதை வந்து கலிலேயா பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பகுதியை சுற்றி நிறைய சின்ன சின்ன பட்டணங்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. அதில் ஒரு பட்டணம் தான் நாசரேத். ஸோ இந்த நாசரேத்தில் தான் மரியாளும் யோசேப்பும் வாழ்கிறாங்க. இங்கே அவங்களுக்கு பெரும்பாலும் அவங்களுடைய தொழில் என்னதான் இருந்துச்சு அப்படின்னா விவசாயமும் மீன் பிடிக்கிற தொழில். அந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷிங் சொல்லுவாங்க, ஏரியில் மீன் பிடிக்கிறது, அந்த தொழிலும் விவசாயம் தான் மெயினாக இங்கே பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அந்த ஊரில் இருக்கிற மக்கள். இப்போ நாசரேத்துக்கு போனீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு பட்டணம், ஒரு டவுன் மாதிரி மாறிடுச்சு. மேஜராக அவங்களுடைய தொழில் என்னென்னா டூரிசம். எல்லாருமே இந்த புனித பயணம்னு போகிறாங்க. அதுதான் அவங்களுக்கு இப்போ மேஜர் இன்கமாக அங்கே இருக்குது. மற்றபடி அந்த காலத்தில் இருந்த நாசரேத்து சொல்கிறாங்க வல்லுநர்கள், அது ரொம்ப சின்ன ஒரு பட்டணமாக தான் இருந்துச்சு. ஒரு கொஞ்சம் நபர்கள் தான் வாழ்ந்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம் வசனம். ஓகே, 27ஆம் வசனம் யாராவது வாசிங்க. 27, 28. இப்போ பார்க்குறோம் மரியாள் ஒரு கன்னிகை, யோசேப்புக்கு வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ ஊரில் எல்லாருக்குமே அது தெரியும், ஏன்னா நம்ம பார்த்தோம் அது ஒரு சின்ன பட்டணம் தான். இப்படி இருக்கும்போது மரியாளுக்கு தேவதூதன் காப்ரியேல் தேவதூதன் மூலமாக ஒரு செய்தி சொல்லப்படுது. ஒருவேளை மரியாள் வந்து அதை சந்தோஷமாக எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல அது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு சின்ன பட்டணம், ஊரில் எல்லாருக்குமே தெரியும் இவங்க யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா. அப்போ ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு கற்பதியாக ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை எந்த ஒரு பெண்ணுக்குமே அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அப்போ அது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கலாம். பட் நம்ம இதில் நிறைய விஷயங்களை பார்க்குறோம். அப்போ தேவன் சொல்கிறாரு, நீ மட்டும் இல்லை உங்களுடைய இனத்தால் ஆகிய எலிசபெத்து முதிர் வயதில் கற்பதரிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. எலிசபெத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது ஒரு முதிர் வயது உள்ள ஒரு சகோதரி. மரியாளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அக்கா முறை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எங்கே வாழ்கிறாங்கன்னா எருசலேமுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு யூதேய தேசத்து மலைகளில் ஒரு மலையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போது தேவதூதன் சொல்கிறாரு, மரியாள் சொல்கிறாங்க, நான் ஆண்டவருக்கு அடிமை, அதெல்லாம் சொல்லி நீங்கள் எலிசபெத்தும் உற்பத்தியாக இருக்கிறாள்னு சொல்கிறாங்க. எதனால் தேவதூதன் அதை சொல்லியிருப்பார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மரியாளுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். அப்போ அவளை வந்து திடப்படுத்துறதுக்கும் இதே மாதிரி ஒரு அதிசயமான ஒரு கற்பம் வந்து இன்னொருத்தருக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் தேற்றுறதுக்கும் அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பதற்காக தான் இந்த நியூஸ் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே மரியாள் என்ன பண்ணுறாங்க, எலிசபெத்தை பார்க்க உடனே கிளம்பி போகிறான். இங்கே இருந்த நாசரேத்திலிருந்து எலிசபெத் இருந்த அந்த யூதேயா தேசத்தில் இருக்கிற அந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 மைல்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கிலோமீட்டரில் பார்க்கும்போது 150 கிலோமீட்டர். இங்கேருந்து கிட்டத்தட்ட மதுரை போகிற தூரம். இவங்க நம்மளுடைய மரியாதை இருந்த இடம் பார்த்தீங்கன்னா நாசரேத், அதோட கிட்டத்தட்ட 1000 அடி மேலே இருக்குது இந்த மலையை பட்டணம். இப்போ ஒரு கற்ப தரித்த ஒரு பெண் உடனே அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போயிருப்பாங்கன்னா அது ஈஸி கிடையாது. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பயணமாக தான் இருந்திருக்குன்னு வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட போய் சேர்கிறதுக்கு 4 to 5 நாள் ஆகிருக்கும்
அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் நடந்து தான் போவாங்க, இன்னும் கழுதையில் போவாங்க. கண்டிப்பாக தனியாக போயிருக்க மாட்டாங்க. யோசேப்பு மேபி ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அவருக்கு கொண்டு போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்கே போய் எடுத்துகிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு மலை மேலே ஏறி எலிசபெத்துகிட்ட போன பிறகு அங்கே என்ன நடக்குது நம்ம பார்க்குறோங்க. பெரிய காரியங்கள் நம்ம அதை பார்ப்போம். இதுக்கிடையே நம்ம பார்க்கும்போது சகரியாவுக்கும் தேவதூதர் வந்து தரிசனமாகி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பிறப்பாரு, அவன் வந்து நசரேயனாக இருக்கணும், தீர்க்கதரிசியாக இருப்பார்னு சொல்கிறான். அப்போது சகரியாவுடைய ரியாக்ஷன், அதாவது அவருடைய எடுத்துக்கொள்ளுதல் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். அதே வேளையில் மரியாளுடைய காரியம் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். சகரியா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாரு, இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்குறாங்க. 18ஆவது வசனத்தை யாராவது வாசிக்க, 1ஆவது அதிகாரம் 18. யாராவது 38ஆம் வசனம் வாசிங்க. இதில் பாருங்க, மரியாள் வந்து ஒரு சின்ன கன்னிகை தான். ஆனால் சகரியா வந்து எவ்வளோ ஒரு பெரிய இந்த காலத்தில் சொல்லணும்னா சர்ச்சில் ஒரு மூத்த போதகராக இருக்கிறார். ஆனால் அவருடைய பதில் எப்படி இருக்குன்னு பாருங்க, மரியாளுடைய பதில் எப்படி இருக்குன்னு பாருங்க. மரியாள் வந்து உடனே நான் ஆண்டவருக்கு அடிமை, இங்கிலீஷில் சர்வன்ட்னு போட்டிருக்கு, அப்படின்னா ஊழியன் அப்படின்னா கிரேக்க மொழியில் அது வந்து கரெக்டாக தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க அடிமை அப்படின்னு. மரியாளுடைய காரியத்தை நம்ம பார்க்குறோம். உடனே ஆண்டவருக்கு தன்னை தாழ்மையாக அர்ப்பணிக்கிறார். ஆனால் சகரியா அப்படி இல்லை. சகரியா வந்து அதை நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதனால் அவருக்கு ஒரு தண்டனையே கிடைக்குது, அவரால் பேச முடியாமல் போகுது. நம்ம மரியாள் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய வாழ்வில் முதிர்ச்சியை பார்க்குறோம். நம்ப முடியாத ஒரு காரியத்தை சொல்லும்போது கூட அதை நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான காரியமாக இருக்கலாம். ஊரில் எல்லாருமே தப்பாக பேசியிருப்பாங்க, கண்டிப்பாக பாதி பேர் நம்பியிருக்க மாட்டாங்க இவங்க சொல்கிறத. யோசிப்பே கூட நம்மளை வெறுத்துருவாங்களோ, இந்த கல்யாணம் நின்றுருவோம் அப்படின்னு பல குழப்பங்கள் அவர் கூட போயிருக்கலாம்னா கொஞ்சம் கூட மரியாள் வந்து எதுக்கும் தயங்கலை. முதல்ல கொஞ்சம் தயங்கினா கூட தேவதூதர் வந்து பலப்படுத்தும் போது உடனே ஆண்டவருக்காக தன்னை வந்து அர்ப்பணிக்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த கதைகள் நம்ம மரியாள்ன்றது பார்க்கலாம். மரியாள் வந்து எலிசபெத்தை பார்த்த உடனே எலிசபெத்துடைய வயிற்றில் என்ன நடக்குது, வயிற்றில் இருந்த பிள்ளை வந்து துள்ளிட்டு அப்படின்னா பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பெரிய காரியங்கள் வந்து நடக்குதுன்னு பார்ப்போம். யாராவது ஒருத்தர் ஓகே 41ஆவது வசனம் யாராவது வாசிங்க. ஓகே, இதில் கூட வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வரைக்கும் எலிசபெத் வயிற்றில் இருந்த யோவான் ஸ்நானகன் அமைதியாக இருந்த ஒரு குழந்தை மரியாளில் பார்த்த உடனே, மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட உடனே துள்ளிட்டு உடனே எலிசபெத் வந்து பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மரியாள் வயிற்றில் இருந்த இயேசு அவர் மரியாளுக்குள்ள இருந்த அந்த வல்லமை கண்டிப்பாக எலிசபெத்துக்குள்ளேயும் அது வந்து கிரியை செஞ்சுருக்கணும். அதனால தான் அந்த பிள்ளை துள்ளிட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம், நம்ம இந்த யூதேயா தேசம்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற பெண்கள் அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஆணாதிக்க சொசைட்டியாக தான் இருந்திருக்கு, ஆணாதிக்க சமுதாயமாக தான் இருந்திருக்கு. பெண்கள் ரொம்ப படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு சரியான வேத அறிவு கூட இருக்காதுன்னு சொல்கிறாங்க, எழுத்தறிவுலாம் இருந்திருக்காங்க. அப்போது மரியாள், இப்போ நம்ம அடுத்தது மரியாளுடைய இந்த கீதத்தை வாசிக்க போகும். ரொம்ப ஆச்சரியமாக நிறைய காரியங்களை அவள் சொல்கிறா, வேதத்தில் இருக்கிற உண்மைகள்லாம் சொல்கிறான். அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, மரியாள் வந்து ஒரு நல்ல ஆண்டவருக்குள்ளே வளர்க்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்திருக்காங்க. ஒருவரை வாசிக்க முடியாத அந்த மாதிரி அந்த காலத்தில் பெண்களாக இருந்தால் கூட அவங்க சொல்கிற காரியங்களை கேட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்டு மனப்பாடம் பண்ணுறது, சங்கீதங்கள், அந்த காலத்தில் ஆண்டவர் செஞ்ச கிரியைகள் எல்லாத்தையுமே அதை தெரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம வாசிக்கலாம். யாராவது ஒருத்தர் 44ஆவது வசனம் வாசிக்க. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 6 காரியங்களை இந்த இடத்துல இருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க
பார்க்க போவோம். மரியாள் மூலமாக ஆண்டவர் என்னெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு நம்ம ஒரு திறந்த மனதோடு நம்ம அதை கேட்கலாம். சரிங்களா? முதல்ல பார்க்கும்போது எங்கள் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. முதலாவதே மரியாள் என்ன பண்ணுறா? ஆண்டவரை துதிக்கிறோம். நம்ம ஒரு யோசிச்சு பார்க்கலாம், வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம். யாராவது 107ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கோங்க. அந்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் ஆண்டவருக்கு துதிக்கிறதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்மளும் கூட அதை எடுத்து நம்ம ஆண்டவரை நம்மளுடைய ஜெப நேரங்களை துதிக்கலாம். முதல் வசனத்தை மாத்திரம் யாராவது ஒருத்தர் வாசிங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும். ஆண்டவரை நம்ம ஏன் துதிக்கணும் அப்படின்னு கேட்டால் அவர் நல்லவர். அவர் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்கள் அவர் நமக்கு செஞ்சுருக்காரு. அதை சொல்லிகிட்டே போகலாம். நம்ம ஆராதனை வேலையிலே அவரை துதித்தோம். ஒரு தினசரி வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை துதிக்கிறோமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். உங்களை யோசிச்சு பாருங்கள். இதே நேரத்தில் நான் சொன்னேன்ல, இந்தியாவில் ஒரு நாளைக்கு 1,00,000 குழந்தைங்களுக்கு அதிகமாக 3 நேரம் உணவு கிடைக்காம நைட்டு பசியோடு தூங்க போகிறாங்க. நமக்கே தெரியும், நம்ம நாட்டிலே கூட நிறைய குழந்தைங்க மதிய உணவுக்காக காலை உணவுக்காக ஸ்கூலுக்கு வர்றதை பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பேசிகிட்டு இருக்கிற இதே வேலையில் இஸ்ரேல், உக்ரைன் இந்த மாதிரி நாடுகளில் நம்ம பார்க்கும்போது எவ்வளோ போகும். ஒரு சாதாரண ரொட்டி துண்டுக்கு கூட அவங்க எவ்வளோ கை கட்டி நிற்கிறத நம்ம பார்த்தோம். கொஞ்சம் மாதங்களுக்கு முன்பாக, ஒரு வருடத்துக்கு முன்பாக நம்ம பக்கத்தில் இருக்கிற இலங்கையில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். ஒரே நாளில் விலைவாசி ஏறிச்சு. 1 கிலோ அரிசி 1000 ரூபாய் அந்த மாதிரிலாம் விற்க ஆரம்பிச்சிருச்சு. யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியல. அப்படி நம்ம சொல்லும்போது சொல்லிகிட்டே போகலாம். சிலவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு சொல்கிறாங்க இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனையோ வன்கொடுமைகள் நடக்குது. ஆனால் நம்ம பிள்ளைகளை பாதுகாத்து வருகிறார். எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ காரியங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துறோமான்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம அடிக்கடி நம்ம யோசிக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த உலக பிரகாரமாக தான் நமக்கு என்ன ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. வேலை கிடச்சிருச்சா நன்றி, நம்மளுடைய பிள்ளைங்க ஃபஸ்ட் மார்க் எடுத்துட்டாங்களா நன்றி. இப்படி தான் நம்ம உலக பிரகாரமாக காரியங்களை பார்க்குறோம். வீடு கட்டிட்டாங்க உடனே சாட்சி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். நான் எத்தனை பேர் ஆண்டவரோட நான் அதிகமான நேரத்தை செலவழிச்சிருக்கேன். போன விஷயத்தோட இப்போ ஆண்டவரோட 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆண்டவரோட நான் நேரத்தை செலவழிக்கிறேன். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. அந்த மாதிரி எத்தனை பேர் சொல்லியிருக்கோம்ல. அழகாக சொல்லியிருக்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நம்முடைய நீதியும் தேடுங்கள், அப்படி எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்ததே ரட்சிப்பை கொடுக்கறது தான். ஆண்டவர் நம்ம தேடும் போது மற்ற எல்லாமே இட் வில் ஃபாலோ அஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்தொடர்ந்து வரலாம். நம்ம நிறைய நேரம் இந்த உலகப்பிரமான காரியத்தை தான் நம்ம யோசிச்சு அதுக்கு தான் நன்றி செலுத்திருக்கோங்க. நம்ம மரியாதை மாதிரி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற ஒரு நபர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது பார்க்கும்போது 47வது வசனம் யாராவது வாசி. ஆவியில் களி கூறுதல். இதை பார்க்கும்போது கிளாட் இன் த ஸ்பிரிட் அப்படின்னு இங்கிலீஷில் வந்திருக்கு. இது ஒரு பெரிய ஒரு விஷயம். கிறிஸ்தவ இயேசுவை நம்புகிறவங்களுக்கும் நம்பாதவங்களுக்கும் இருக்கிற பெரிய ஒரு வித்தியாசமே என்னென்னா இதுதான். ஆவியில் களி கூறுதல் இல்லைன்னா புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி. எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தா கூட நம்மளால் அதை வாங்கவே முடியாது. அதை நம்ம பார்க்குறோம். எவ்வளோ பேர் கோடிக்கணக்கில் காசு இருக்கும். எவ்வளோ பெரிய நம்ம நியூஸ்லலாம் நிறைய பார்க்குறோம். பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க, பெரிய ஒரு ஓனர்ஸாக இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நிம்மதி இல்லாமல், ஒரு மனசில் ஒரு சந்தோஷ சமாதானம் இல்லாமல், தூங்குறதுக்கு தூக்க மாத்திரை எடுத்தால் தான் தூக்கம் வரும். அந்த தூங்கும்போது நைட்டு 5 தடவை 4 தடவை எழுந்துக்கிற ஒரு நிலைமை. இந்த மாதிரி நிறைய ஒரு மனக்குழப்பத்தில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்க்கணும். ஆண்டவர் நம்பும் போது நமக்கு ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் அதை நம்ம கொடுக்குறாரு. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலில் கவுன்சிலராக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். கவுன்சிலிங்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. இந்த வயசுலேயே பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் 12 வயசு 13 வயசுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு தனிமையாக இருக்கிறேன் சார் அப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா லோன்லினஸ் அப்படின்னு எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு அதுலேருந்து வெளியே வரேன்னு தெரியல. வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா பணக்காரங்களாக இருப்பாங்க, ஸ்கூலுக்கு காரில் வருவாங்க, முடிஞ்சோடனே டிரைவர் பிக்கப் பண்ணுவார், எல்லாமே இருக்கும். வீட்டில் ஏசி, இவங்களுக்கு தனி மொபைல், சின்ன வயசுலேயே எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்க சொல்கிறது என்னது, தனிமையாக ஃபீல் பண்ணுறேன். தனி ரூம் கூட இருக்கும். இல்லை அதுதான் தனிமை. இல்லை நம்மளை சுற்றி எல்லாருமே இருந்தால் கூட எந்த ஒரு ஃபீலிங்னா யாருமே இல்லை, எனக்கு நான் தனிமையாக ஃபீல் பண்ணுறேன். நிறையா பார்க்குற மாதிரி
இளம் வாலிபர்கள் 13 வயசுலேருந்து 19 வயசுல இருக்கிற நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. நிறைய என்கிட்ட வர கேசஸ்லாம் பார்க்கும்போது நான் வந்து கிறிஸ்தவ ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறேன். நம்ம சர்ச்சில் இருக்கிற கோயிலில் இருக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது. அப்போ என்ன நம்மகிட்ட மிஸ் ஆகுதுன்னு பார்க்கும்போது ஆண்டவரோட ஒரு உறவு இல்லை. ஏதோ சர்ச்சுக்கு வரும், சண்டே ஆனால் சர்ச்சுக்கு வரலன்னா வீட்டில் அடிப்பாங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது திருவசனம்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஒப்பிக்கலைன்னா சாப்பாடு கிடைக்காது, இப்போ படித்து தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வளர்க்கப்படுறோம். ஆனால் ஒரு வாலிப வயசு இளம் வாலிபர்களாக வரும்போது ஆண்டவரோட ஒரு உறவை மிஸ் பண்ணிக்கிறோம். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளால் நிம்மதியாக இருக்கவே முடியாது. ஆண்டவரோடு நம்ம இணைஞ்சிருக்கும் போது எந்த சுச்சுவேஷன்லையும் எந்த சூழ்நிலையிலையும் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும். நம்ம ஒரு 3 பேரை பற்றி பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காரியம் தான். முதலாவதாக பிலிப்பியர் 4:4 மனப்பாடமாகவே தெரிஞ்சுக்கிட்டு யார் ரொம்ப கரெக்டு, ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க, அது எல்லாருக்குமே தெரியும் இல்லை. பிலிப்பியர் நிருபத்தை யார் எழுதுனது? பவுல். எங்கிருந்து எழுதுறாரு? சிறையிலிருந்து எழுதுறாரு. சரியா? நான் சிறையில் இருக்கிறவங்களுக்காக ஒரு ஊழியம் இருக்கு. எஸ்பெஷலி பாலக்கோட்டையில் இருக்கிற நம்ம சிறைக்காக கூட ஒரு ஜெபக்குழு இருக்குது. அது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நடக்கும். அதில் நான் பங்கெடுப்பேன், மொபைல்லே அட்டன் பண்ணலாம். அப்போ அதில் உள்ள இருக்கிற ஸ்டோரிஸ்லாம் கேட்கும்போது தூக்கு தண்டனை கைதியாக இருந்து வெளியே இருந்தவங்கலாம் மீட் பண்ணியிருக்கேன். அப்போ பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு பயம் அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அவங்க கண்ணில் வெளியே வந்த பிறகு கூட அவங்க விடுதலைன்னு கோண்டு சொன்ன பிறகு கூட ஒரு பயந்துகிட்டே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. திரும்ப நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ, எல்லாரும் என்னை ஏற்றுக்குவாங்களோ, என்ன பேசுவாங்களோ, அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. ஆனால் அவங்கள பாருங்கள், சிறையில் இருந்துட்டு என்ன எழுதுறாரு? எப்பொழுதும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. எப்படி முடியும்? அதுதான் நமக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற ஒரு வேறுபாடுல. யாராவது வாசிக்கலாமா? 16:25 அப்போஸ்தலர் 16:25. இங்கேயும் பவுலை பற்றி தான் பார்க்குறோம். இங்கேயும் சிறையில் தான் இருக்காரு. என்ன பண்ணுறாங்க? இது எப்படி சாத்தியம்? யோசிச்சு பாருங்களேன். சிறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அவமானம், ஒரு பயம், என்ன ஆகுமோ, என்ன தீர்ப்பு கொடுப்பாங்க, ஒன்றுமே தெரியாது. அதில் நம்ம முன்னாடி மாஸ்டர் தெரியும், பல முறை அடித்து அவங்கள வந்து தொழில் மரத்தில் மாட்டி கெட்டி வைக்கிறாங்க பார்க்குறோம். இந்த சூழ்நிலையில் எப்படி துடிச்சு பாடுபடுச்சுன்னா இன்னொரு இதை வாசிக்கலாம். அதே அப்போஸ்தலர் 12:6. இதில் இன்னொருத்தர் சிறையில் இருக்கிறத பற்றி போட்டிருக்கு. பாருங்க, சிறையில் இருக்காரா, கடுங்காவல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தண்டனை. பக்கத்தில் எப்போவுமே மானிட்டருக்கு சோல்ஜர்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. அவருடைய அந்த விசுவாசிகள்லாம் வெளிச்சு ஜெபிச்சுட்டு இருக்காங்கன்னா நிம்மதியாக தூங்குறாருன்னு பார்க்குறேன். இது எப்படி முடியுது? இன்னொருத்தர் கூட தூங்கினார். நம்ம வாசிக்கலாம். தானியேல் 6:16. தானியேல் 6:16. சரி, இங்கே நானே சொல்கிறேன். இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா 22 வாசிங்க. பாருங்க, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மரண தண்டனை. இந்த காலத்தில் தூக்கில் போடுறாங்க. இந்த காலத்தில் அவர் இருந்த பாபிலோன்னா இப்போ இருக்கிற ஈராக். அந்த காலத்தில் ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ஒரு ராஜ்யமாக அது இருந்துச்சு. பாபிலோன் அதை நம்ம சொல்கிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இவரை மரண தண்டனையில் போட்டாங்க. எப்போ வேணாலும் சிங்கம் கடிக்கலாம், ஆனால் நிம்மதியாக நல்கி இருக்காரு. இது எப்படி முடியும் அப்படின்னா ஆண்டவருக்குள்ள நம்ம நினைச்சிருக்கோமா? ஆண்டவருக்கும் நமக்கும் உறவு இருக்கா? எந்த பிரச்சனை கூட இருக்கலாம். உலகத்தில் வாய்ப்பே இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த சூழ்நிலையிலையும் ஒரு ஆவியில் கரை கூறுதல் ஆண்டவர் மட்டும் தான் நம்ம கொடுக்க முடியும். 51ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருமே தெரியும். அதில் நம்ம பார்க்கும்போது 12ஆம் வசனம், இந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை தாங்க முடிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தாவீது
ஆண்டவருக்கு ஏற்றவன், இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றாரு. யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவரே ஒருத்தரை இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றாரு. ஆனா பைபிள்ல தாவீதோட நிறைய பேர் பரிசுத்தமா வாழ்ந்திருக்காங்க. தாவீது இந்த சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா பத்சேபாள்கிட்ட ஒரு பெரிய தப்பு பண்ணிடுறாரு. ஒரு கொலை, இவர் இன்னொருத்தர் மனைவியை கற்பழிக்கிறது, இந்த மாதிரி ஒரு பெரிய தவறு பண்ணிட்டு கிட்டத்தட்ட 8 மாதங்கள் உணர்ச்சியே இல்லாமல் வாழ்ந்திருக்காரு. சொல்றாங்க ஒரு தப்பு பண்ணதுக்கும் பிளான் பண்ணி அவனை திரும்ப அந்த போருக்கு அனுப்பி அங்கே கொலை செஞ்சு அது பிறகு இவரை மனைவியாக்கி நாத்தான் தீர்க்கதரிசி கடிந்து கொள்றதுக்கு 8 மாதங்கள் ஆயிருக்கு. இந்த 8 மாதங்கள் தாவீது ஆண்டவருக்குள்ள தான் இருக்கேன்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டே இருந்திருக்காரு. ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன பிறகு தான் அவனுக்கு தெரியுது ரட்சணியத்தின் சந்தோஷம் இல்லை, இன்னும் திரும்ப எனக்கு தாங்கன்னு கேட்குறாரு. ஆனால் பார்க்குறோம் தாவீது அவ்வளோ விழுந்தா கூட திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட போனதுனால இதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்றாரு. இந்த ரட்சணியத்தின் சந்தோஷம் நமக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் படித்த கல்லூரிக்கு செஞ்சுருந்தேன். அங்கே ஒரு ப்ரொஃபஸருடைய மனைவியை பார்த்தேன். அவங்ககிட்ட ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனை நரம்புல ஒரு குடிஞ்சிருக்கும் போது முதுகெலும்புல பிடிச்சிக்கிச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணேன்னு அவங்களுக்கு தெரியல. அப்போது டாக்டரில் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ கூட அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு சென்னையிலேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி திருநெல்வேலிக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு போகிறாங்க. வீல் சேர்லேயே வராங்க. ஏன்னா எந்த மாதிரி வலிக்கும் அப்படின்னா, நரம்பு காலில் வெடிக்கிற மாதிரி வலிக்குமா. அந்த சிக்னல் சொல்லுவோம்ல, நம்ம முதுகெலும்புலேருந்து மூளைக்கு போகிற ஒரு நரம்பு தவறான ஒரு சிக்னலை கொடுக்குது. வெடிக்காத நரம்பு வெடிக்க போகுதுன்னு அது சொல்லுது. அதனால வெடிக்கிற மாதிரி வலிக்கும். அப்போது வலி தாங்கவே முடியாது. அப்போது டாக்டர் சொல்லியிருக்காங்க, நீ சைக்கோ ஆலோசனைக்கு போகும்போது சொல்லியிருக்காங்க, நீ உன் மூளைகிட்ட பேசணும், அது வெடிக்காது, தப்பாக சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தாங்க முடியாத வலி அழுதுகிட்டே இருக்கும்போது அவங்க சொன்னாங்கன்னா, டாக்டர் என்கிட்டயே சத்தமாக சொன்னாங்க, நான் ஜீசஸ்கிட்ட சொல்லிடுவேன், ஏசப்பா எனக்கு வெடிக்கிற மாதிரி வலிக்குது, டாக்டர் வெடிக்காதுன்னு சொல்கிறாங்க, பட் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. அவங்க முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம், அந்த ஒரு வழியில் கூட, அந்த பாடலில் கூட. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆவி களி கூறுதல் நமக்கு வேணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஆண்டவருக்குள்ளே நம்ம இருந்தால் தான் முடியும். ஒருவேளை நமக்கு அந்த சந்தோஷம் இருக்கா, இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம தவறாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்ததாக 3வது காரியத்தை பார்க்கலாம். 48ஆம் வசனம் யாரும் வாசிங்க. இதில் பார்க்கும்போது அடிமையும் தாழ்மையை நோக்கி பார்த்தார் அப்படின்னு போட்டிருக்கு. நான் எப்படி சொன்ன மாதிரி கிரேக்க மொழியில் எதுலலாம் நமக்கு ஊழியர்னா சர்வன்ட் அப்படின்னு வருதோ, கிரேக்க மொழியில் எல்லாமே அடிமை அப்படின்னு தான் மொழிபெயர்ப்பு இருக்குது. ஸோ தமிழில் அழகாக அதை பண்ணியிருக்காங்க. இதில் பார்க்கும்போது பயங்கரமாக தன்னை தாழ்த்துறதை நம்ம பார்க்குறோம்ல, எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஒரு ஆண்டவருடைய மேசியாவே தன்னுடைய வயிற்றில் பிறக்க போகிறாரு. அவ்வளோ பெரிய விஷயம் தனக்கு இருக்கும்போது கொஞ்சம் கூட ஒரு பெருமையாகவே மரியாதை இல்லைன்னு பார்க்குற தரை மட்டும் தன்னை தாழ்ந்துக்கிறான். நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு வசனம் தான். யாருக்கு 4 சொல்லப்பட்டிருக்கு, பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கும் திரும்பி அழைக்கிறார். நிறைய பேர் ரொம்ப நல்ல கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, தினமும் வாரம் சர்ச்சுக்கு வந்துடுவாங்க, தினமும் கூட வந்துடுவாங்க, விடிய கால ஜபத்துக்கு வருவாங்க, நைட்டும் வந்துடுவாங்க. ஆனால் ஒரு பெருமை இருந்துகிட்டே இருக்குங்க. நம்ம வேதத்தை கூட பார்க்கலாம், ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு பெருமை இருந்துச்சு. யார் ஆயக்காரன் பரிசேயன், அப்படி பார்க்கணும். யாராவது வாசிப்பீங்க? இதே லூக்கா 18:9-11 சொல்லப்பட்டிருக்கு. யாராவது வாசிங்க, 10ஆம் வசனம் வாசிங்க. இதில் பார்க்குறோம், இந்த பரிசைன்னு சொல்கிறாரு, நான் வாரத்துக்கு எவ்வளோ நாள் உபவாசம் பண்ணுகிறேன், நான் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் இவ்வளோ மாதிரிலாம் இல்லை, இன்ஃபேக்ட் இந்த நிற்கிறாங்க பின்னாடி இவ்வளோ மாதிரி கூட இல்லை, நான் எவ்வளோ நல்லவன், நான் வாரத்தில் கரெக்டாக தசமபாகம் கொடுத்துட்றேன், அது மட்டும் இல்லாமல் நான் உபவாசிக்கிறேன், எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஆண்டவர் கடைசியாக சொல்கிறாரு, இல்லை இந்த ஆயக்காரன் தான் நீதிமான், இதுக்கு நீதிமானே இல்லை அப்படின்னு பார்க்குறாரு. ஆண்டவரே எதிர்த்துட்டேன்னா நம்மளால் தாங்க முடியுமா?
வேற எந்த பாவத்துக்குமே ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இந்த பாவத்துக்கு மட்டும் ஆண்டவர் நான் எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்றாரு. அதனால நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னொருத்தர் படித்து நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 12:21 23 யாராவது வாசிங்க. பெருமை இருந்ததுனால என்ன நடந்துச்சு? ஆண்டவரை எதிர்த்து நின்ற ஒரு சம்பவம். இருபத்தி மூணு இதில் பார்க்குறோம். இந்த ஏரோது பார்த்தீங்கன்னா ஏரோது த கிரேட்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய ராஜாவாக இருந்தார். அவருடைய பேரை இயேசுக்கு வந்து நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்காக பிலாத்து அனுப்புவார்கள். ஸோ அந்த ஏரோதுடைய நெஃப்யூனா அக்கா பையன் அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நபர் தான் இந்த இதில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஏரோது. இவர் பார்த்தீங்கன்னா எருசலேமில் வந்து இயேசுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்த ஏரோது வந்து கலிலேயாவுக்கு அரசாட்சி செய்கிறாரு. அந்த டைம் எருசலேமுக்கு வந்திருந்தார். இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஏரோது பார்க்கும்போது எருசலேமிலேயே இவர் வந்து அரசாட்சி செய்கிறாரு. இவருடைய காலத்துக்கு பிறகு இவர் இறந்த பிறகு ரோமர்கள் ஆட்சி செய்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மகிமை, அந்த மக்கள்லாம் இவரை போற்றுறாங்க. நீங்கள் தான் தெய்வமாகின்னு சொன்ன உடனே ஒரு பெருமை வந்தது. அந்த இடத்துலையே ஒரு தூதர் வந்து அவர் அடிக்கிறதுனால சாகிறாருன்னு பார்க்குறோம். இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு தவறான காரியம். 51வது வசனத்தில் பின்பாகத்தை யாரும் வாசிக்கலாம். லூக்கா 1:51. இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். இதுலேயும் மரியாதைய கீழே வருது. இருதய சிந்தையில் அகந்தை. நிறைய பேருக்கு நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். நான் சர்ச்சுக்கு யார் எந்த விதமும் அதிகமாக கொடுக்குறாங்க, அறிவிப்பில் யார் பேர் வாசிக்கிறாங்க, இதெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்குவாரா? கண்டிப்பாக. ஒருவேளை நம்ம மனசில் தாழ்மையாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை. அதுக்கு எதிர்பார்த்து நம்ம செய்யும் போது கண்டிப்பாக உன்னை யாருனே தெரியாதுன்னு நியாயத்தீர்ப்பில் சொல்லிடுவாங்க. நமக்கு தெரியும். ஆதியாகமம் 11 வருது பாபில் கோபுரம். அந்த 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது இங்கே தேவனுக்கு மேலே வான அளவுக்கு கட்டணும்னு அவங்க ஒரு திட்டம் போடும்போது ஆண்டவர் அதை அதம் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம வந்து அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம எப்படி இருக்கோம்? தாழ்மையாக இருக்கோமா? வேதத்தையும் சொல்லியிருக்க அந்த ஒரு விஷயத்துக்கு தான் ஆண்டவரை எதிர்த்து நிற்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். அதை நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இப்போ 4வது காரியம் 50வது வசனத்தை யாராவது வாசிங்க. இதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். உபாகமம் 7:9 யாராவது வாசிங்க. ஆண்டவருக்கு நம்ம பயந்திருக்கும் போது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம தலைமுறைக்கே அது வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குது. யாராவது வாசிக்க முடியுமா? பாருங்க, 1000 தலைமுறை வரைக்கும் அவர் இருக்க செய்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறாருல. நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்திலேயே ஒன்றாவது என்ன சொல்கிறது, வல்லரசு மாதிரி இருக்கிற ஒரு நாடு. ஆனால் ரொம்ப சின்ன நாடு பார்த்தீங்கன்னா அது இஸ்ரேல் தான். ஒரு சின்ன நாடு, கிட்டத்தட்ட தமிழ்நாடு அளவு தான் இருக்கும். அவ்வளோ சின்ன நாடு, சுற்றியும் எதிரிகள். அது உருவானது 1948 தான் திரும்ப உருவாச்சு. அவ்வளோ சின்ன நாடாக இருந்தால் கூட உலகத்திலேயே எந்த நாடாலையும் அதை பகைச்சிக்கவே மாட்டாங்க. பகைச்சிக்கிட்டாங்கன்னா அவங்களால நிம்மதியாக இருக்கவே முடியாது. பல காரியங்களில் வந்து அவங்க சிறந்து விழுகிறத பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா அவங்க தான் நான் சொன்னேன்ல முதல்ல, வந்து கலிலேய கடல் மட்டும்தான் நல்ல தண்ணி, யோர்தான் நதி ஓடுது, அது ஒன்று தான். மற்ற எதுவும் எல்லாமே உப்பு தண்ணி தான். ஒரு பாலைவனம் எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த நாடு பாலும் தேனும் ஓடுற தேசம்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் சிறந்து விளங்குறவங்க யார் தான் உலகத்திலேயே? இஸ்ரேல் ஜனங்கள் தான். இந்தியாவில் கூட பணக்காரங்க அக்ரிகல்ச்சர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நல்லா படிக்க வைக்கிற பிள்ளைங்கன்னா இஸ்ரேலில் இருக்கிற கல்லூரிகளுக்கு தான் அனுப்புவாங்க. ஏன்னா அவங்க தான் டாப் டெக்னாலஜி. நம்ம ஈஸியாக போறீங்கன்னா சொட்டு நீர் பாசனம், ரொம்ப தண்ணி செலவாகாமையே மரத்துக்கு பாய்க்கிறது இதெல்லாம் கண்டுபிடிச்சது இவங்க தான். அது மட்டும் இல்லாமல் மொபைல் ஃபோனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். மொசாத்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே இந்த ரகசிய படைன்னு சொல்லுவாங்க. அதில் எல்லா நாட்டிலையுமே ஊடுருவி கண்ணுக்கு தெரியாமல் ரகசியமாக வாழ்கிறது இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற படம் தான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் ஏன் அப்படின்னா நம்ம பார்க்குறோம்ல, யாத்திராகமம் 34:6-7 நம்ம டைம் இல்லாததுனால நானே சொல்கிறேன். ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர்
ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. நீ வந்து நான் தெரிந்தெடுக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை பின்தொடர்ந்து வான்னு சொல்லும்போது ஆபிரகாம் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு பண்ணுறதுனால 1000 தலைமுறை போய் எத்தனையோ தலைமுறை போயிட்டாங்க. இன்றைக்குமே அந்த சந்ததியை யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ அந்த ரீசெண்டாக போர் போயிட்டு நமக்கு தெரியும். ஈரான் எல்லா விதத்துலையுமே இஸ்ரேலோட ரொம்ப பெரிய நாடு, பலம், அவ்வளோ ஆயுதங்கள். ஆனால் இஸ்ரேலில் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா ஆண்டவர் அவங்க இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ளலை, இன்னும் மேசியாவை அவங்க அறிந்து கொள்ளலை. பட் அப்படி இருந்தாலும் ஆபிரகாமுக்கு பண்ண அந்த வாக்குத்தத்தினால இன்னுமே ஆண்டவர் வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறத பார்க்கணும். ஸோ நம்மளும் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா, நம்ம ஆண்டவருக்காக ஒரு பரிசுத்த சந்ததியாக நம்ம வாழும்போது கண்டிப்பாக நம்முடைய சந்ததி வந்து ஆசிரியப்பட்டிருக்கோம். அடுத்தது 5வது காரியம் 52வது வசனம் யாராவது வாசிங்க. பலவான்களே ஆசிரியத்து தள்ளுகிற தெய்வனாக இருக்கிறார். இதுக்கு நம்ம வேதத்தில் பார்க்கும்போது நிறைய காரியங்களுக்கு நம்ம சொல்லலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தானியலில் பார்க்கும்போது நிர்வாக நினைச்சாங்க. 4ஆம் அதிகாரம் 29, 30, 33 நானே சொல்கிறேன். அவர் வந்து அகந்தையா நான் கெட்டின பாபிலும் அப்படின்னு நினச்சதுனால என்ன ஆகிடுறாரு, மிருகம் மாதிரி மாறிடுறாரு. அதனால நம்ம பெருமையாக இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கும். கடைசியாக அவர் வந்து அதை உணர்ந்த பிறகு இன்னொரு வாய்ப்பு அவர் கொடுக்கப்படுது. இதே மாதிரி பார்க்கும்போது நிறைய பேர் நம்ம சொல்லிகிட்டே போடலாம். யாக்கோபு 4:6 வாசிங்க. நானே வாசிக்கிறேன். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுதல், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர்கிட்ட நம்மளை தாழ்த்தும் போது ஆண்டவர் நம்மளை மிகவும் உயர்த்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். சரியா? இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். தமிழ் மரியாள், பவுல், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தாழ்மையாக வாழ்ந்தாங்க. இயேசுவே பாருங்கள் எவ்வளோ பெரிய மேசியா, ஆனால் ரொம்ப தாழ்மையாக இந்த உலகத்தில் வாழ்ந்ததை நம்ம பார்க்கணும். 6வது கடைசி காரியம் 53வது வசனம் யாராவது வாசிங்க. பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யவான்களை வெறுமையை அனுப்பிவிட்டார். இதை பற்றி ஆல்ரெடி நான் பேசியிருந்தேன். மத்தேயு 6:31-33 வரைக்கும் பார்க்கும்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியை தேவையும் அப்படி எல்லாம் கூட கட்டப்படும். பசியுள்ளவர்களை நன்மையினால்னா இது வந்து நம்மளுடைய வயிற்று பசியை மட்டும் இதில் சொல்லலை, ஆவிக்குரிய பசியை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேவைப்படும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஆல்ரெடி இதை பற்றி நிறைய பேசினேன், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆண்டவர் நம்ம நம்பியிருக்கும் போது மற்றெல்லாம் நமக்கு பின்தொடர்ந்து வரும். சங்கீதம் 34:10 வாசிக்க முடியுமா? சிங்கக்குட்டிகள் காட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கட்டளைக்கும் ஒரு நன்மை கூடிவிடாது. அப்போ ஆண்டவரை மட்டும் நம்ம தேடும்போது நம்மளுடைய சந்ததி, நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆச்சரியமாக நம்மளை வந்து பார்த்துக்குவார். நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும். ஒரே சம்பவம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஜார்ஜ் முல்லர் இவர் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தேசத்தில் 1800களில் கஷ்டப்பட்ட குழந்தைங்க நிறைய பேர் தெருவில் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பராமரிச்சுட்டு வந்தார். அப்போது 2000 குழந்தைங்கக்கிட்ட இவர் ஆசிரியர் தங்க வச்சுருந்தாரு. அப்போ நிறைய நாள் வந்து சாப்பாடே இருக்காது. அப்போது எல்லாத்துக்குமே சேர்ந்து பிளேட்டு எம்டியாக இருக்கும்போது அவங்க ஜோ பண்ணுவாங்க, ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்காக நன்றி. கடைசியாக பார்த்தா ஆச்சரியமாக ஒரு நல்ல ஒரு பெரிய லாரி பஞ்சர் ஆயிடுச்சு. இந்த பால் வெண்ணெய்னா பிரெட்லாம் கெட்டு போயிடும், சரி பண்ணி போகிறதுக்குள்ள தயவுசெய்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக ஆண்டவர் வழிநடத்தினாங்க. இப்படி எவ்வளோ காரியங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கி எதுக்காக ஆண்டவரை தேடுறோம்? எனக்கு வேலை கிடைக்கும், நல்ல ஒரு நிலைமையிலே பிள்ளைங்க வருவோம், நல்ல வீடு கட்டிக்கலாம், இதுக்காக தேடுறோம் அப்படின்னா நம்மளுடைய காரியங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யமாக இருக்கான்னு நம்ம யோசித்து பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த கிறிஸ்தவ காலகட்டத்தில் இன்றைக்கி நம்மளுடைய தலைப்பு நற்செய்தியை கொண்டாடுது. நம்ம எப்படி கொண்டாடுறோம்? எல்லாருக்குமே தெரியும், நற்செய்தி இயேசு தான் இந்த உலகத்துக்கு உண்மையான தெய்வமாக வந்தார், உலகத்தில் பாலகனாக பிறந்தார். இதுதான் கிறிஸ்மஸ் அப்படின்னு தெரியும். இதை எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கலாம். இந்த கிறிஸ்மஸ் என்னைக்கு நடக்க போகுதுங்கிறத ஆண்டவர் வந்து முதல்ல எங்கே தீர்மானித்தார்? இயேசு இந்த உலகத்துக்கு வரப்போறாருங்கிறத எங்கே தீர்மானிக்கிறார்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் இதை வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:15. யோசிச்சு பாருங்க. இங்கே ஆண்டவர் அந்த ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் போதே தீர்மானிச்சிட்டாரு,
நித்திய பரிகாரியாக மேசியா தன்னுடைய ஒரே பிறகுமாரனை அனுப்பி ஒரு மீட்பை கொடுக்கணும். ஸோ இதுதான் ஒரு பெரிய மீட்பு. தன்னுடைய ஒரே பிறகுமாரனே கொடுத்தாரு. இது எவ்வளோ பெரிய விஷயம். இதை நம்ம எப்படி நம்ம கொண்டாடுறோம் யோசித்து பார்க்கலாம். ஒருவேளை நம்ம கண்டிப்பாக இந்த பண்டிகை காலத்தில் ஆண்டவருக்கு நம்ம வணங்கணும், நம்முடைய பாவ வாழ்க்கை விட்டு திருப்பி வரணும். இதுக்கு ஒரு நல்ல நேரம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்கூடையும் சமாதானத்தோடு வாழணும். ஆண்டவர் சொல்கிறாருல, சமாதானக்காரனாக அவர் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அதை நம்ம யோசித்து பார்க்கலாம். நிறைய நேரம் வந்து நம்ம யாருக்கோ உதவி செய்யணும். நிறைய நேரம் பார்க்கும்போது நம்முடைய குடும்பத்திலேயே சொந்தக்காரர்களே யாராவது வயசானவங்க இருப்பாங்க, நம்ம பிள்ளைங்களால் கைவிடப்பட்டவங்க, அம்மா அப்பா இல்லாதவங்க இருக்கலாம், ஒரு விதவை இருக்கலாம். அவங்களுக்கு நம்ம முதல்ல செய்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை நம்ம யோசித்து பார்ப்போம். நிறைய நேரம் நம்ம அதை யோசித்து பார்க்குறதே இல்லை. ஒருவேளை நம்மளுடைய தெருவில் இருக்கிறவங்க இருக்காங்களா, நம்மளுடைய ஊரில் யாருக்கு நம்ம உதவி பண்ண முடியும். இங்கே நம்ம சாட்சியாக வாழும்போது அதுவே ஒரு பெரிய காரியம்தான். நம்மளுக்கு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, உலகம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உலகத்திலேயே சந்தோஷமான நாடு என்ன அப்படின்னு ஒரு கணக்கீடு எடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரேங்க் கொடுப்பாங்க. அதில் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 126வது ரேங்க் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் தான் கடைசி. பட் பாகிஸ்தானுக்குலாம் பின்னாடி தான் இந்தியா வருது. இந்தியாவில் இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக இல்லைன்னு அந்த கணக்கீடு சொல்லுது. ஏன் அப்படின்னா ஜெனராசிட்டி, உதாரணமாக கொடுக்கறது. ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு தான் அதோடைய கான்செப்டே அப்படிதான். ஒருத்தங்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது நம்ம சந்தோஷமாக இருப்போம். நம்ம பொதுவாகவே இந்தியர்கள் ரொம்ப உதவி செய்கிறது கிடையாது. நான் வந்து தொண்டு நிறுவனத்தில் வேலை செஞ்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பணங்கள் வந்து நமக்கு யார் உதவி செய்கிறோம் அப்படின்னா வேலை நாடுகளுக்கு தான் உதவி செய்கிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பணக்காரங்களாம் கிடையாது. சாதாரண டாய்லெட் க்ளீன் பண்ணுறவங்க, மாப் போட்டு தெருப்பு இருக்கிறவங்க, அவங்க கூட ஒரு சின்ன அமௌண்ட்டை எடுத்து வச்சு இந்தியாவில் இருக்கிற ஒரு குழந்தைய நான் படிக்க வைக்கணும்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போது சாதாரண மக்கள் கூட கொடுக்குறாங்க. அது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி மேலை நாடுகள்லாம் கிறிஸ்தவத்தில் இருந்த நாடுகள். இப்போ அவங்க பின்னாடி போனால் கூட கிறிஸ்தவம் வந்து அந்த கல்ச்சரில் அவங்க கலாச்சாரமாக மாறிடுச்சு. ஸோ கிறிஸ்தவ என்ன சொல்கிறாரு, மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும். அதனால தான் யாராக இருந்தாலும் சின்ன வேலை செஞ்சால் கூட மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும்னு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் நம்ம நிறைய டைம் அதை நம்ம ஒரு சின்ன ஒரு 10 ரூபா நம்ம ஒருத்தங்களுக்கு தர்மம் போட்டுட்டாலே ஒரு பெரிய விஷயமா நினைப்போங்க. நம்ம எவ்வளோ காரியங்கள் செய்யலாம், நம்ம ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஸோ இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நம்ம எப்படி பண்ண போகிறோம், ஆண்டவருக்கு எப்படி நம்ம மற்றவங்க உதவி செய்ய போகிறோம் அதை யோசிக்கலாம். ஆண்டவரை பற்றி எப்படி சொல்ல போகிறோம். நம்ம டியூஷன் எடுக்கிறோம்னா அந்த பிள்ளைங்க சொல்லலாம். நம்ம தெருவில் இருக்கிறவங்கள ஒரு நாள் கெட் டுகெதர் மாதிரி கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் கேக் கொடுத்து கொண்டாடி அதில் ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ளலாம். நம்ம எப்படி ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க போகிறோம். இந்த கிறிஸ்மஸையும் ஒரு பாரம்பரியமாக கொண்டாடி நமக்கு மட்டுமே துணி எடுத்துட்டு சர்ச்சுக்கு டைமுக்கு வந்துட்டு அதுதான் கிறிஸ்மஸ், அதுதான் பிரியாணி சாப்பிட்டு அப்படி இருக்க போகிறோமானா ஒரு வித்தியாசமாக ஆண்டவருடைய அன்பை மற்றவங்க காமிக்க போகிறோமான்னு நம்ம யோசிச்சுக்கலாம். ஒரு விஷயம் கண்ணில் மூடலாமா, இருக்கிற இடங்களே கண்ணில் மூடி இந்த கேட்ட காரியங்களை யோசிச்சு பார்ப்போம். நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஏதாவது ஒரு காரியங்கள் கண்டிப்பாக ஆண்டவர்களோடு பேசியிருப்பார். விட முடியாத காரியங்கள் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா, ஆண்டவர் ஏதாவது இன்னைக்கு பேசினாரா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் வருது, அதே மாதிரி தான் வந்துட்டு போயிட்டு இருக்கோமா, அல்லது இந்த வருஷம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக அக்காவுக்கு உதவி பண்ண போகிறோம். ஒரு 6 காரியங்களை பார்த்தோம்னா மரியாதை மாதிரி நம்ம வந்து ஆண்டவருக்கு நம்மளை அடிமையாக விட்டு கொடுக்குறோமா, நம்ம தாழ்மையாக இருக்கிறோமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம வந்து ஆண்டவர் ஆவியில் ஒரு களி கூறுதல் இருக்காங்க. நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, எப்பொழுதும் மொபைல் எடுத்து வச்சுட்டு தான் இருக்காங்களா, மொபைலுக்கு அடிமையாக இருக்காங்களா? நிறைய பிள்ளைங்களை நான் பார்க்குறேன், அம்மா அப்பாக்கே தெரியாமல் பல அறுவப்புகளில் மாட்டியிருக்காங்க. வீட்டில் ஒன்றுமே தெரியாது, மொபைல் சின்ன வயசுலேயே நம்ம கொடுத்துடுறோம்ல. அது எவ்வளோ தீங்குன்னு தெரிஞ்சு நம்ம பண்ணுறோம். நம்ம பேரங்களுக்கு பேத்திக்கு அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஆவியில் களி கூறுதல் இருக்கா? தனிமையில் இருக்கும்போது சந்தோஷமாக இருக்க முடியுதா? எந்த பிரச்சனையும் மத்தியிலையும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியுதா? இல்லை அப்படின்னா ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, திரும்பவும் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிறிஸ்மஸ் காலத்தை நம்ம எப்படி கொண்டாட போகிறோம், ஆண்டவருக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம். நம்ம குடும்பத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு, நம்மளுடைய சொந்தக்கார ஃபேமிலியில் அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கோ, கலந்து இழந்தவங்களுக்கோ, சில ஊழியக்காரங்க
ஆறுதலாக இருக்க போகிறோமா இந்த கிறிஸ்மஸில்? நான் ஆண்டவரை பற்றி எத்தனை பேருக்கு சொல்ல போகிறோம்? நம்ம தெருவில் இருக்கிறவங்களுக்கு, நம்ம கூட வேலை செய்கிறவங்களுக்கு, ஸ்கூலில் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஆண்டவரை பற்றி சொல்ல போகிறோமா? இந்த கிறிஸ்மஸை எப்படி நம்ம வித்தியாசமாக செய்ய போகிறோம்? அட்லீஸ்ட் ஒரு சின்ன கேக் கொடுத்து நம்ம அன்பை பகிர்ந்து கொள்ளலாம், ஆண்டவரை பற்றி சொல்லலாம், ஒரு தீர்மானம் எடுக்கலாமா, ஆண்டவருக்கு பின்னால் பண்ணிக்கலாம். ஆண்டவரே, இந்த வேலையில் உங்கள் பிரச்சனை எங்களுக்கு ஆண்டவரே இறங்கி இருப்பதுக்காக நன்றி. நிறைய காரியங்களை நாங்கள் தியானித்தோம். அதுக்கப்புறம் ஆண்டவரே எங்களோட நீங்கள் பேசிட்டீங்க. நம்புகிறோம் ஒவ்வொரு வாரம் நாங்கள் வந்து கேட்டுட்டு போகிறோம். கேட்டுட்டு அப்படி அந்த மூலமாகவே ஒரு மாற்றமும் இல்லாமல் போய் விடாதபடி எங்கள் உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க. கடைசி உங்களுடைய வருகையை கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. ஆண்டவரே, நான் ஒவ்வொரு வாரமும் சர்ச்சுக்கு வந்து முதல்ல வந்து உட்காந்துருவேன்னு சொன்னால் கூட நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் எனக்கு யாருனே தெரியாது, நான் சிறையில் இருந்து என்னை பார்க்க முடியா, நான் வியாதியாக இருந்தேன் என்னை விசாரிக்க முடியுங்களா, நான் ஒரு ஏழையாக இருந்தேன் எனக்கு ஒரு உணவு கொடுத்தீங்களா, தாகமாக இருந்தேன் எனக்கு தண்ணி கொடுத்தீங்களா, அவங்க தான் எனக்கு தெரிஞ்சவங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கப்பா. நாங்கள் நேர்மையாக இருக்கணும், நல்ல கிறிஸ்தவன் நினச்சிட்டு கடைசியாக ரட்சிப்பின் அனுபவமே இல்லாமல், சாட்சியான வாழ்க்கையே இல்லாமல், மனசில் பெருமையோடு நாங்கள் கைவிடப்பட்டு போயிட்டோம்னா எங்களை மாதிரி பறித்து வைக்கப்பட்டவங்க யாருமே கிடையாது. இந்த சிறுவையில் இருந்த திருடன் கடைசி நேரத்தில் கூட அவன் பரதேசிக்கு போயிட்டானா, இத்தனை வருஷம் வந்தும் ஒரு மனதிரும்புதல் இல்லைன்னா நம்ம விழுந்து போயிடுவோம். ஆண்டவரை பற்றி எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கோம், யோசிச்சு பாருங்கள். ஒரு முடிவெடுங்க, ஆண்டவரே இன்னும் நான் இதே மாதிரி இருக்கக்கூடாது, நான் கைவிடப்பட்டு போய்விடக்கூடாது, எனக்கு சாட்சியாக வாழணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் அப்பா, நீங்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வேண்டுதலையும் நீங்கள் அறிந்திருக்கிற தேவன் எங்களோட பேசியிருக்கீங்க. அதை தொடர்ந்து நீங்கள் கிரியை செய்யணும். நம்ம போயிடக்கூடாது. இந்த கிறிஸ்மஸை இந்த காலங்களில் உண்மையாக உங்களை இன்னும் நெருங்கிறதுக்கு, இந்த அட்வென்ட் காலங்களில் உங்களை நெருங்க மூடு கிட்டி சேர்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளை, எங்களுடைய சந்ததியை ஒரு பிரியமான சந்ததியை வளர்க்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. அதை மட்டும் தாழ்த்துக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய கரக்கோடு இருக்கிறோம்.